IVM. It's story time. முதிர்ச்சி இல்லாம குழந்தைத்தனத்தோட இருந்த ஒரு இளவரசிக்கு என்ன ஆபத்து வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மங்களபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டு இளவரசி மாதங்கிக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ராஜாவும் ராணியும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மாதங்கி நல்ல வளர்ந்த பெண்ணா இருந்தாலும் குழந்தைத்தனம் இன்னும் அவங்கள விட்டு போகவே இல்லை. கோவிலுக்கு போறேன்னு அரண்மனையில போய் சொல்லிட்டு காட்டுல போய் சுத்துறது, ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் ஆர்வத்தை அடக்க முடியாம ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது, இப்படி துருதுருன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மாதங்கிக்கு அரண்மனையில நிறைய தோழிகள் இருந்தாலும் விமலாங்கிற ஒரு பெண் தான் ரொம்ப நெருங்கிய தோழியா இருந்தாங்க. ஒரு தடவை விமலாவும் மாதங்கியும் காட்டுல ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த ஒரு சின்ன மலை மேல ஒரு கோட்டை இருக்கிறத ரெண்டு பேருமே கவனிச்சாங்க. மாதங்கி உடனே விமலா கிட்ட, அந்த கோட்டையில யார் இருப்பாங்க, அங்க என்ன அதிசய பொருட்கள் இருக்கும், இதையெல்லாம் போய் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, இப்பவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ, அந்த கோட்டையில நமக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது, அதனால தனியா அங்க போறது ஏதாவது பிரச்சனையில போய் முடியும், இப்ப பார்க்க வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விமலா சொல்லிட்டாங்க. அப்போதைக்கு விமலா சொன்னதை கேட்டு மாதங்கி அரண்மனைக்கு வந்துட்டாலும் அவங்க மனசு முழுக்க அந்த கோட்டைக்குள்ள என்ன இருக்கும், யார் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலயே இருந்துச்சு. அரண்மனைக்கு வந்த மாதங்கி கிட்ட ராஜாவும் ராணியும் சொன்னாங்க, ஸ்வர்ணகிரி நாட்டோட இளவரசன் சூரசேனனுக்கு உன்னை திருமணம் செஞ்சு கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணி இருக்கோம். அவரு குருகுலத்துல தங்கி நல்ல கல்வியை கத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்வர்ணகிரி நாட்டுக்கு அடுத்து ராஜா ஆக போறாரு. எங்களோட அழைப்பை ஏற்று நம்ம நாட்டுக்கு வந்து இப்ப விருந்தினர் மாளிகையில தான் தங்கி இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல உனக்கும் அவருக்கும் திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மாதங்கி அவங்க கிட்ட, ஒரு குருகுலத்துல படிக்கிறதும் அடுத்து நாட்டுக்கு ராஜா ஆக போறதும் எல்லா இளவரசர்களும் செய்யறது தானே. என்ன திருமணம் செஞ்சுக்க போறவருக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்கணும். அவரு தண்ணி மேல நடந்து காட்டணும், இல்ல நெருப்புல நடந்து காட்டணும், இல்ல குறைஞ்சபட்சம் ஆகாயத்திலேயாவது பறந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. மாதங்கிய பத்தி நல்லா தெரிஞ்சிருந்ததுனால அவங்க சொன்னத ராஜாவும் ராணியும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ராஜா கொஞ்சம் கோபத்தோட, உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரு நெருப்புல நடந்துதானே ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அரண்மனையில திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சுது. ஆனா எதிர்பாராத விதமா 2வது நாளே மாதங்கி காணாம போயிட்டாங்க. திருமணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருந்ததுனால ராஜா தன்னோட வீரர்களை எல்லா பகுதிக்கும் அனுப்பி மாதங்கியை தேடுறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சாரு. விமலாவுக்கு மட்டும் மாதங்கி யாருக்கும் தெரியாம காட்டுல மலை மேல இருந்த அந்த கோட்டைக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. திருமணம் நடக்கிற நாளுக்குள்ள எப்படியாவது மாதங்கிய கண்டுபிடிச்சு அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தன்னோட கடமை அப்படின்னு நினைச்சு யாருகிட்டையும் சொல்லாம விமலா அந்த கோட்டைக்கு தனியாவே கிளம்பினாங்க. அந்த கோட்டை இருந்த இடத்துக்கு விமலா வந்து சேர்ந்தப்போ பொழுது இருட்டுற நேரமாயிடுச்சு. ஒரு சின்ன குன்று மேல அந்த கோட்டை இருந்ததுனால விமலா எதிர்பார்த்ததை விட அந்த கோட்டை ரொம்ப சின்னதாவே இருந்துச்சு. மொத்தமாவே அதுக்குள்ள 4-5 அறைகள் தான் இருக்கும் போல இருந்துச்சு. எடுத்த உடனே கோட்டையோட கதவை தட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி விமலா அங்க இருந்த ஒரு மரத்து மேல ஏறி கோட்டைக்குள்ள ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்தாங்க. கோட்டைக்குள்ள இருந்த ஒரு சின்ன குளத்துக்கு பக்கத்துல கூனல் முதுகோட ஒரு குள்ளம் உக்காந்துகிட்டு இருந்தான். அவனோட கையில இருந்த தூண்டில அவன் குளத்துக்குள்ள வீசி, மாதங்கி தூண்டில்ல வந்து மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். உடனே தூண்டில்ல வந்து மாட்டிக்கிட்ட ஒரு மீனை கரையில தூக்கி போட்டு தூண்டிலால அதோட தலையில தட்டினதும் அது இளவரசியா மாறிச்சு. இப்ப குள்ளன் மாதங்கி கிட்ட, நீ கேட்ட மாதிரியான மந்திர சக்தி எனக்கு இருக்கு,
என்னால தண்ணி மேல நடக்க முடியும், நெருப்பு மேல நடக்க முடியும், ஆகாயத்திலையும் பறந்து காட்ட முடியும், நீ என்ன திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான். இப்ப மாதங்கி அவங்கிட்ட இந்த தகுதியெல்லாம் இல்லைன்னாலும் எங்க அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்கிற இளவரசனைத்தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த குள்ளன் கொஞ்சம் கோபமா, நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதா முடிவு செஞ்சிட்டேன், உனக்கு அந்த இளவரசனோட திருமணம் நடக்க இருந்த அதே நேரத்துல நம்ம 2 பேருக்கும் திருமணம் நடக்கும், அதுக்குள்ள உன்னை விட அழகா வேற ஒரு பெண்ணை நான் பார்த்துட்டா உன்னை விட்டுட்டு அவளை திருமணம் செஞ்சுக்கிறேன், இல்லைன்னா உனக்கும் எனக்கும் தான் திருமணம், நீ அப்பவும் என்ன திருமணம் செஞ்சுக்க மறுத்தா உன்னை மீனா மாத்தி சுட்டு சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டிலால மறுபடியும் இளவரசியோட தலையில தட்டினான். மறுபடியும் மீனா மாறின இளவரசிய கையோட கொண்டு வந்திருந்த ஒரு பானை தண்ணிக்குள்ள போட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் குளக்கரையில ஒரு ஓரமா வச்சான். இதையெல்லாம் மரத்து மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்த விமலா ஒரு முடிவோட மரத்திலேந்து இறங்கி அந்த கோட்டையோட கதவை போய் தட்டினாங்க. மாதங்கி மேல கோபத்தோட கோட்டை கதவை திறந்த குள்ளனுக்கு அங்க விமலாவை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. விமலாவும் மாதங்கி அளவுக்கு அழகாவே இருந்தாங்க. அவங்க கூனல் முதுகு குள்ளன்கிட்ட, நான் இந்த காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பொழுது இருட்டுற நேரம் ஆயிடுச்சு மாமா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த கோட்டையில தங்கிட்டு போறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. விமலாவை பார்த்த உடனே இதுவரைக்கும் இருந்த கோபமெல்லாம் குறைஞ்சு குள்ளன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். என்ன மாமான்னு வேற கூப்பிட்டுட்ட, உனக்கு அனுமதி கொடுக்காம இருப்பேனா, உள்ள வா, நான் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி எடுத்துக்கிட்டு வந்து அந்த வெளிச்சத்துல நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு பாக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வரத்துக்காக கோட்டைக்குள்ள இருந்த இன்னொரு அறைக்கு போனான். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு விமலா அந்த பானைய திறந்து பார்த்தாங்க. விமலாவை பார்த்த உடனே மீன் பானையிலேந்து வெளியே ஒரு தடவை துள்ளி காட்டிச்சு. இளவரசியும் தன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விமலா அந்த மீன்கிட்ட, நீங்க பயப்படாதீங்க இளவரசி, உங்களை எப்படியும் நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு பானைய மூடி வச்சிட்டு மறுபடியும் குள்ளனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. குள்ளன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வெளிச்சத்துல விமலாவை பார்த்தான். விமலா மாதங்கிய விட அழகா இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணிச்சு. அவன் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி விமலா அவங்கிட்ட, இந்த வெளிச்சத்துல பார்க்கும்போதுதான் நீங்களும் எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, இவ்வளவு வயசான அப்புறமும் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்தா இளமையா இருந்திருக்கும் போது நீங்க இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருப்பீங்கன்னு என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே குள்ளனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவன் உடனே விமலா கிட்ட, அப்படின்னா என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான். விமலா கொஞ்சம் யோசிச்சு, எனக்கு சம்மதம்தான் மாமா, ஆனா இந்த கோட்டையில திருட்டு பயம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அந்த குள்ளன் விமலா கிட்ட, எனக்கு இருக்கிற மந்திர சக்திய பத்தி தெரிஞ்சா எந்த திருடனும் இந்த கோட்டை பக்கம் வரவே மாட்டான், ஆனா உனக்கு ஏன் அந்த பயம் வருது, உன்கிட்ட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். விமலா தன்னோட கையில இருந்த ஒரு மோதிரத்தை கூனல் குள்ளன்கிட்ட காட்டினாங்க. என்கிட்ட இருக்கிற விலை மதிப்பில்லாத பொருள் இந்த மோதிரம் மட்டும்தான், இந்த மோதிரத்தை வச்சு யாரோட மனச வேணா என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. விமலா சொன்னதை கேட்டதும் குள்ளனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. விமலாவும் மாதங்கியும் சரிசமமா அழகா இருந்தாலும் மாதங்கி ஒரு நாட்டுக்கு இளவரசி, அவளை திருமணம் செஞ்சுக்கிட்டா ஒரு நாடும் கிடைக்கும் அப்படின்னு குள்ளன் நினைச்சான். உடனே அவன் விமலா கிட்ட, என்ன திருமணம் செஞ்சுக்கிறியான்னு நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன், நான் ஒரு இளவரசிய திருமணம் செஞ்சுக்க விரும்புறேன், ஆனா அவங்களுக்கு என்ன திருமணம் செஞ்சுக்கிறதுல விருப்பமே இல்ல, உன்னோட மோதிரத்தால அவங்களோட மனச உன்னால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டான். விமலா கண்டிப்பா மாத்த முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த பானைக்குள்ள தூண்டில போட்டு, மாதங்கி தூண்டில்ல வந்து மாட்டிக்கோ அப்படின்னு சொன்னான். தூண்டில்ல மாட்டிக்கிட்ட மீனை அவன் மறுபடியும் இளவரசி மாதங்கியா மாத்தினான். அவன் இப்ப விமலா கிட்ட, உங்கிட்ட இருக்கிற மோதிரத்தோட சக்தியால இந்த பெண்ணோட மனச மாத்தி என்ன திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கவை அப்படின்னு சொன்னான். விமலா இளவரசிய பார்த்து லேசா கண்ணடிச்சு, இவரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. விமலா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு,
மாதங்கியும் இவரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப குள்ளனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவன் தூண்டில கீழே வச்சுட்டு அந்த இடத்துல 2-3 குட்டிக்கரணம் அடிச்சு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். ஆனா அதுக்குள்ள விமலா அந்த தூண்டில எடுத்து அந்த தூண்டிலால குள்ளனோட தலையில தட்டினாங்க. இப்ப குள்ளன் ஒரு மீனா மாறிட்டான். விமலா அந்த மீனை காலால எட்டி உதைச்சதுல அது போய் குளத்துக்குள்ள விழுந்துச்சு. இது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ள நடந்துடுச்சு. நடந்ததை எதையும் மாதங்கியாலையும் நம்ப முடியல. அவங்க விமலாவுக்கு தன்னோட நன்றிய சொன்னாங்க. விமலா இளவரசி கிட்ட இந்த தூண்டிலால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூண்டில 2ஆ உடைச்சு தீப்பந்தத்துல கருக்கி கீழே போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில மாதங்கியையும் விமலாவையும் அரண்மனையில திரும்ப பார்த்ததும் தான் ராஜாவுக்கும் ராணிக்கும் நிம்மதியா இருந்துச்சு. அப்ப அவங்க கூட சூரசேனனும் இருந்தான். நடந்ததை எல்லாத்தையும் மாதங்கி ராஜா ராணி கிட்ட சொல்லி விமலா எப்படி தன்னை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ராஜா மாதங்கி கிட்ட உனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லைன்னா அதை நேரடியாவே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, நீ ஏன் அரண்மனையிலேருந்து காணாம போய் இவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. மாதங்கி அதுக்கு ஏதோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி சூரசேனன் ராஜா கிட்ட சொன்னான், நீங்க விரும்பின மாதிரியே மாதங்கிக்கு வேற ஒரு இளவரசனை தேர்ந்தெடுங்க. எனக்கு இந்த விமலாவை திருமணம் செஞ்சுக்கிறதுக்குத்தான் விருப்பம் இருக்கு. நான் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டு எங்க நாட்டுக்கு ராணியாக்க போறேன் அப்படின்னு சொன்னான். அங்க இருந்த யாராலையுமே சூரசேனன் சொன்னதுக்கு மறுத்து எதையும் சொல்ல முடியல. அடுத்து வந்த ஒரு நல்ல நாள்ல சூரசேனனுக்கும் விமலாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாள்லயே மாதங்கியும் ராஜா ராணி பார்த்து வச்ச ஒரு இளவரசனை நெருப்புல நடக்கணும், ஆகாயத்துல பறக்கணும் அப்படின்னு எந்தவித நிபந்தனையும் சொல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கூனல் குள்ளன் கோட்டைக்குள்ள இருந்த குளத்துல சாகர வரைக்கும் ஒரு மீனாவே இருந்துட்டு அப்படியே செத்து போயிட்டான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.